நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு யார் விருந்தாடி வந்தாலும் தண்ணி கொடுத்து வெளியில போய் கையில ஊத்தி 15 தடவையாவது செஞ்சு வாயை கொப்பளிச்சுட்டு வந்து மூஞ்ச கழுவிட்டு கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு செம்பு தண்ணியை கொண்டு போய் வாய 10 தடவை கொப்பளிச்சு துப்பிட்டு வரக்கூடிய பழக்கம். இப்ப எல்லாம் டேப் திறந்து விட்டுட்டு அவ்வளவுதான். கழுவ வேண்டியதை கழுவாம இதை போட்டு கழுவி என்ன பிரயோஜனம்? வாய்க்குழியை சுத்தப்படுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் கையை சுத்தப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கைதான் சுத்தமாகுமே தவிர உடம்புக்கு உள்ளே சுத்தப்படுத்துவதுதான் மிக மிக அவசியமானது. 10 தடவை குளிச்சாலும் 10 நாள் மோஷன் போகலன்னா அந்த உடம்பு ஆரோக்கியமான உடம்பா? கழிவுகளை உள்ளே தேக்கமாகி கொண்டிருந்து உள்ள ஒரு வாரமா மோஷனே போகல, உள்ள கழிவு தேங்கி இருக்கு. வெளியில வந்து ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு குளிச்சு ஸ்ப்ரே அடிச்சு சென்று அடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு மாப்பிளமா இருந்து என்ன பிரயோஜனம்? நோய் தொற்றிக்கொள்ளும். குடலை கழுவி உடலை வள. குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நாம் உயிர் நிலைத்திருப்பதற்கு தொண்டைக்குழியை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு கவளம் நீரை தொண்டையில் கொப்பளிக்கக்கூடிய தன்மை. இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப உயிர் காக்கும் பயிற்சி. இதுதான் உயிரை இந்த உடம்பில் நிலைக்க வைக்கக்கூடிய மிக 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 முக்கியமான பயிற்சி. சுவாச பாதையை சுத்தப்படுத்தி விட்டு தொண்டைக்குழியை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த தண்ணீரை வாயில் வைத்து கொப்பளிக்கக்கூடிய முறை. இந்த கொப்பளிக்கும் போது வாயை ஈரப்படுத்தக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் அதிகமான உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடிய தன்மைக்கும் சுரக்கும் தன்மைக்கு வலிமை பெறும்போது நாக்கு வறண்டு போகாது, தொண்டை வறண்டு போகாது, ஈரப்பதமாக இருக்கும். அப்பொழுது நாம் இழுக்கக்கூடிய மூச்சு காத்து குளிர்ந்த காற்றாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மூச்சு திணறல் ஏற்படாது, பிளட்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். யாருக்கு உமிழ்நீர் சுரக்காம தொண்டை வறண்டு போய் நாக்க பிடிச்சி இழுக்குதோ மரணம் நெருங்கி விட்டது என்று அர்த்தம். இருதயம் நின்று போக வாய்ப்பு இருக்கு என்று அர்த்தம். உண்மையா இல்லையா?